ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமுந்தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோ. வாழான மண்மேடுகள் யாவும் பாராளுவேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமுந்தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத, போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவது இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமுந்தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதிக்கு நேராய் நாம் செல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, எனக்கு ஆஸ்தியிலே வரும் பங்கை தர வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். அந்தபடியே அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்
அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளை ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டால் அவன் தன் வயலிலே பன்றிகளை மேய்க்கும்படி அவனை அனுப்பினான். அப்பொழுது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவனின் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், எழுதி என் தகப்பனிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்பேன். தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்தான். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவாகி அவரை நமக்கு வெளிப்படுத்தி யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம எப்படியோ ஆண்டவரை தெரிஞ்சு விட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டு அவரை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய பிள்ளையாக நம்மை இந்த நாளிலே வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் அங்க வைக்கிறோம், அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். இந்த சூழலிலே தகப்பனிடத்திலே பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பெரியவன் ஒருவர் இருக்கிறான், சின்னவன் ஒருவர் இருக்கிறான். தகப்பன் இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை, அது பின்னால தெரியுது. திடீர்னு நம்ம என்ன பண்றோம், அப்பா விட்டு பிரிஞ்சு ஜாலியா போகணும், தகப்பன் கண்டிஷன் இருக்கும், அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சொத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். அவன் சொத்தை வாங்கி கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு தூர தேசத்துக்கு போறான். வேதங்க சொல்லு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான். பணமும் செலவழிஞ்சிருச்சு, தேசத்திலும் குறை பஞ்சம் வந்தது. எவ்வளவு தூரம் போனான் என்று சொல்லி எழுதப்படவில்லை. அந்த காலத்துல பெரிய வாகன வசதிகள்லாம், தொலைபேசி வசதிகள் அப்படிலாம் ஒண்ணு இருந்திருக்காரு. ஐயோ கிட்ட போயிட்டான், வேற வழி இல்லை, போயிட்டு வேலை கேட்க போறான். என்னுடைய கணிப்பு யூகம் என்ன அப்படின்னா, அவனுடைய தோற்றத்தை பார்த்துட்டே அவனுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. நான் கற்பனை பண்ணி பாக்குறேன், முடி வெட்டாம ஷேவிங் பண்ணாம அழுக்கு ட்ரெஸ்ஸோட ரோட்ல அந்த அலைவாங்கல்ல ஆதரவற்று எப்படி இருப்பாங்க, ஒரே ரொம்ப அழுக்காவும் துர்நாற்றமா இருந்திருப்பான். பார்த்த வேகத்துக்கு வேலை வேணும்னு போய் மேய்ப்பான்ட்டாங்க. அவங்க மேய்க்க போகும்போது அந்த பன்னிக்கு தவிட்டு அதை சாப்பிடலாம், அவளை எவ்வளவு பசியா இருந்தா அந்த தவிட்டை சாப்பிட போறான், அதை கூட கொடுக்கலன்னு சொல்லி இந்த இடத்துல வேதம் போட்டிருக்கு. எப்படி இருந்தவன் கடும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். உடனே 17ஆம் வசனம், முக்கியமான வசனம், இந்த லூக்கா 15 அதிகாரத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அப்பாட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு புத்தி பேதலிச்சிருச்சு, வசதியில் இருந்த வரைக்கும் அவருடைய அருமை தெரியல. தூரம் போகும் பொழுது பாடுகள் கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில வரும் பொழுது புத்தி தெளிகிறது. உடனே ஒரு முடிவு டிசிஷன் அவன் எடுக்கிறான், எங்க அப்பாட்ட போவன், இனி ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட மோசமாகி விடும் என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். உடனே எழுந்து நடக்கிறான். எவ்வளவு நாள் நடந்து வந்தான்னு தெரியல. எங்க அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேன், அப்பா பாவம் செஞ்சுட்டேன், உன் பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை, வேலைக்காரரா வச்சுக்கோ. இன்னொரு சொல்ல, என் தகப்பனுடைய வேலைக்காரன் வீட்டிலே வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, எங்க அப்பாட்ட வேலை செய்யறவங்க நல்லா சாப்பிடுறாங்க, சொந்த குமாரன் நான் கஷ்டப்படுறேன். அதே போல வருகிறான். அந்த தகப்பண்ட வரதுக்கு முன்னாலே வாசிக்கிறோம், அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும் பொழுதே தன்னுடைய மகனின் சாயலை அந்த தகப்பன் அறிந்து கொள்ளுகிறார். ஓடி போய் அவன் இருந்த சூழ்நிலை எதுவுமே பார்க்கல. அவனை என்ன வாசிக்கிறோம், அவனை கண்டு மனதுருகி, அந்த தகப்பனுடைய உள்ள மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் கொடுக்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். உடனே அவர் என்ன பண்றாரு, தன் ஊழியக்காரை அழைத்து உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து மகனுக்கு போடுங்க, இவனுக்கு மோதிரம் போடுங்க, செருப்பு பாதரட்சை போடுங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து விருந்து செய்யுங்க, என் மகன் வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுகிறான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, தேவ பிள்ளையே, நீங்க யாரா இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்பதை மறந்து விட வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில கூட
15-20 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படிதான் சூழ்நிலை எட்ட போயிட்டோம். பல கஷ்டம். அப்போ ஒரு முடிவு பண்ற, தகப்பனுடைய வேலைக்காரர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் ஏன் கஷ்டப்படணும்? ஒரு முடிவு எடுத்த, ஆண்டவர் சமூகத்தில் என்னை அர்ப்பணிச்சேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை முழுநேரமா செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறோம், எவ்வளவு மகிமையாய் நம்ம வைத்திருக்கிறார். உலகத்தோட போயிருந்தோம்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னோடு கூட இருக்கிறாங்க. அவர்களை காட்டிலும் சிறப்பானவர்களாய் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத ஊற்றாக, ஒரு ஊழியக்காரனாக கர்த்தரை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க இருக்கிற சகோதரனே, சகோதரி, தேவ பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு போதும், இனி நம்ம விட்டு தூரம் போய் நான் பட்ட கஷ்டம் போதும், எனக்கு பட்ட பாடுகள் போதும். இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியக்காரன் அடியனோடு மூலமாய் உங்களிடத்துல பேசுகிற முடிவெடுங்க, அர்ப்பணிங்க. ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, காலையிலே எழுப்பி ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணியுங்கள். திருச்சபை ஒருவேளை போகாம இருந்தீங்கன்னா அதை, அந்த ஐக்கியத்தை புதுப்பியுங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வத நிலைப்பெயர் கிருபை விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராது என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தையின்படி உள் மீது மனதுருகிற தேவன், லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் இயேசு கிறிஸ்து. வார்த்தையின்படி இனி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. உங்களை மரணம் வர்றதுக்குள்ள, இயேசு வருவதுக்குள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம், கிருபையின் காலம் உண்டு. இப்ப இன்றைக்கு நீங்க அர்ப்பணிச்சா கூட உங்க வாழ்க்கையை அவர் எடுத்து கட்டி உயர்த்தி அநேகருக்கு, உங்க குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, உங்க ஏரியாவில் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்ன பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் என்னோட ஜெபத்துல இணைந்து கொள்ள, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிச்சா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் மாட்சிமையின் பிதாவே, இந்த புரோகிராம் மூலமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் இயேசுவுடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் பிதாவே. இளையகுமாரனுடைய வாழ்க்கையை கட்டி புதுப்பித்த தேவன், ஒருவேளை இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒரு தூரம் போயிருக்கலாம், வசனம் இல்லாம இருள் அருள்ல இருக்கலாம். தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் ஆளுகை செய்யும்படி இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உலர்ந்த எலும்புகளை உயிரிட செய்ய தேவன் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக. ஜெபிக்க ஒரு உணர்வை தார், உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியில் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அபிஷேகத்தால் நிரப்பும், பலவீனம் மாறட்டும், சுகையினம் மாறட்டும், குணமாக்க வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக. தழும்புள்ள கரங்களால் தொடுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும். மோடு ஐக்கியம் உண்டாகி வாழ்க்கை கட்டப்பட இவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், மாலை எல்லாம் முடியும். அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை உயர்த்தி நாங்கள் என்றென்றுமாய் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமையும் கேட்டெடுக்கிறேன் சப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்கள் இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.